ஒரு காலத்தில் சமூகத்தில் ஓரமாக ஒதுக்கப்பட்ட மலைவாழ் பெண்கள் இன்று தங்கள் கைகளால் வாழ்க்கையை வடிவமைத்து உலக வரைபடத்திலேயே தங்கள் தடத்தை பதித்திருக்கிறார்கள். மாதம் 8,000 ரூபாய் முதல் 15,000 வரை வருமானம், வீட்டுக்கு மின்சாரம், சுகாதாரம், தங்களுக்கே தங்கம் வாங்கும் தன்னம்பிக்கை, தங்களது திருமண செலவையும் தாங்களே மேற்கொள்ளும் தைரியம். அதுவும் போதாதென்று 2024 அமெரிக்காவுக்கு ஆர்கானிக் மில்லட், ஹெர்பல் ஸ்நாக்ஸ், கட்டாருக்கு டெரகோட்டா கிளே கப்ஸ் ஏற்றுமதி. ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, இது ஒரு சாதாரண ஹெல்ப் குரூப் கதையா அல்லது அமைதியாக நடந்து கொண்டிருக்கிற ஒரு சமூக புரட்சியா? இந்த மாற்றத்துக்கு அரணாக பின்னால் நிற்பவர் அமெரிக்காவில் நல்ல பதவி, நல்ல சம்பளம் இருந்தும் 1996 இந்தியாவுக்கு திரும்பி 2012 அணைக்கட்டியில் நிலம் வாங்கி வாழ்க்கையை வேறு திசையில் திருப்பி மலைவாழ் பெண்களோட வாழ்வாதாரத்துக்காக மேம்படுத்த வேண்டும் என்று ஒரு முடிவு செய்த வேதியியல் பட்டம் பெற்ற டாக்டர் சவுந்தரராஜன். சுவாமி தயானந்த சரஸ்வதி அவர்களின் உந்துதலால் தன் சேமிப்பை முழுவதும் பயன்படுத்தி தயா சேவா சாதன் என்ற வாழ்வாதார மையத்தை உருவாக்கினார். இன்று அந்த ஒரு ஏக்கர் மையத்தில் ஆர்கானிக் பண்ணை, உற்பத்தி மையம், ரீட்டைல் கவுண்டர், கேஃபிடேரியா அனைத்தையும் முழுக்க முழுக்க நடத்துவது அதே மலைவாழ் பெண்கள் தான். டாக்டர் சவுந்தரராஜன் அவர்களுடன் ஆன்மீகம், சேவை, சமூக மாற்றம் குறித்த பல கேள்விகளுடன் நாங்கள் நேரடியாக அவரோட ஆணைக்கட்டி ஆசிரமத்துக்கே சென்றோம். வாங்க, இந்த அர்த்தமுள்ள பயணத்துக்குள் நாமும் செல்வோம். வணக்கம் டாக்டர் சவுந்தர். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். ஓகே, எப்படி கூப்பிடணும் உங்களுக்கு? சுவாமிஜின்னு கூப்பிடலாமா, டாக்டர்னு கூப்பிடலாமா? சாது. ஓகே. ஸோ நான் இன்னொன்று தயானந்தரோட சேவகன். ஓகே. ஸோ தயா சேவக், சாது, திஸ் இஸ் மை ஐடென்டிட்டி. என்னோட குறிப்பா என்ன கூப்பிடணும்னா இதுதான் எனக்கு இப்ப இருக்கக்கூடிய ஒரு நான் எனக்கு கொடுத்த பொருள். பெயரும் பொருளும் இது வந்து ஐ எம் ஒன்லி லுக்கிங் அட் myself as a sadhu, as a தயானந்த சேவகர். இப்போ என்ன புரிந்தது படி தயானந்த சரஸ்வதி சுவாமிஜி கூட நீங்க ரொம்ப வருஷங்களா டிராவல் பண்ணியிருக்கீங்க, அவர் கூட வாழ்ந்திருக்கிறீங்க. அவருடைய எண்ண ஓட்டங்கள், அவருடைய சமூக சிந்தனைகள், ஆன்மீக சிந்தனைகள், இதுல எல்லாமே நீங்க வந்து ஊறி போயிருக்கிறீங்க. கடைசி மூச்சு வரைக்கும் நீங்க ஒரு இருக்கு நான் கேள்விப்பட்டிருக்கேன் இல்லையா? ஸோ உங்களுக்கு நிறைய அவரோட அனுபவம் இருந்திருக்கும், அவரோட அறிவு ஆற்றலாம் இருந்திருக்கும். ஓகே, இப்படி இருக்கிற இடத்துல சில அடிப்படையான கேள்விகள், அதாவது என்னன்னா ஒரு சராசரி மனிதன் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் ஆன்மீக அடிப்படையில். எனக்கும் ஆர்வம் இருக்கு, இந்த சத்யா ஸ்பார்க்கல் சேனல் நேயர்களுக்கும் ஆர்வமாக இருக்குன்னு நினைக்கிறேன். முதல்ல எனக்கு தோன்ற கேள்வி, டாப் ஆஃப் த மைண்ட் எனக்கு தோன்ற கேள்வி என்னன்னா, இந்த நம்ம வந்து உலகத்தை வாழ்ந்து பிறந்துட்டோம், நம்ம அதுக்கு காரணம் இல்லை. ஆனா இந்த பொதுவா வாழ்க்கையில குறிக்கோள் என்ன, வாழ்க்கையின் குறிக்கோள் என்ன, அதாவது வாட் த பர்பஸ் ஆஃப் லைஃப் ஃப்ரம் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங், ஃப்ரம் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ்? சுவாமிஜி இதை பத்தி அடிக்கடி பேசியிருக்கார். அவரோட வாழ்வு முறையே இதை சொல்லுது. மனித பிறவி சிறப்பானது. மனிதனாய் பிறந்தவர்கள் செல்ஃப் அவேர்னஸ் இருக்கக்கூடிய, தன்னைத்தானே அறிவதற்கு இருக்கக்கூடிய சக்தியுடன் பிறந்த ஒரு அனிமல்ஸ் சொல்றோம். எல்லாமே பார்க்கும் பொழுது ஒரு உயிர், மனித உயிர். மனிதன் இலக்கா வெற்றிக்க வேண்டியது தன்னைத்தானே புரிந்து கொள்ள வேண்டும் என்பது. அதற்கும் அடிப்படையாக அந்த உந்துதல், மனிதனாய் நான் என்னை அறிந்து கொள்ள வேண்டும். ஒரு பாட்டு கூட இருக்கு, நீ உன்னை அறிந்தால், நீ உன்னை அறிந்தால். அது மாதிரி அப்போ வந்து ஒரு இல்லாத ஒரு புரிதலுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய ஒரு
ஒரு என்னடா பலன் அப்படின்னா, வாழ்க்கையில குறை இருக்காது, நிறைந்த மனது. எல்லாருமே ஒரு சந்தோஷத்தை தேடி போறோம், ஹாப்பினஸ் போகணும், ஆனந்தமா இருக்கணும். ஏன்னா இயற்கையாவே ஆனந்தமா இருக்கக்கூடிய நிலையில தான் நம்ம நிம்மதியா இருக்கணும். அப்ப அந்த நிம்மதியும் தேடி கிடைக்குது. இந்த நிம்மதியும் ஆனந்தமும் குறிக்கோளாக வைத்துக் கொண்டு அதற்கு வேண்டிய உபகரணங்களை எடுத்துக்கொண்டு குருவின் மூலமாகவோ மறைகளின் மூலமாகவோ எடுத்துக்கொண்டு அதில் நாம் ஈடுபட்டு வளர வேண்டும் என்பது மனித வாழ்பிறவியின் பயன். ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கீங்க. இந்த நீங்கள் ஹாப்பினஸ்ன்ற வேர்டை யூஸ் பண்ணீங்க, தமிழில் ஆனந்தம் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ இந்த ஆனந்தம் அப்படின்றதுக்கு வந்து ஒரு டெஃபினேஷன் ஒன்று இருக்குங்க, ஒரு வரைமுறை இருக்கு இல்லையா? பல பேருக்கு பல கருத்து இருக்கலாம். ஒவ்வொருத்தரோட கண்ணோட்டத்தில் அவங்கவுங்க தரப்பில் ஹாப்பினஸ்ன்றது இதாக இருக்கலாம். ஸோ நான் என்னோட புரிதல் படி நமக்கு 5 புலன்கள் வழியாக நமக்கு வந்து சில உணர்வுகள் வருது இல்லையா? அந்த உணர்வுகள் அதுவே நமக்கு கிடைக்கிறது ஒரு இன்பம். ஓகே, ஒரு பொருளை பார்க்குறோம், நல்ல இன்பமாக இருக்குது, சில நல்ல விஷயத்தை கேட்குறோம், இன்பம் வரும். அப்புறம் வந்து ஜாயின்னு சொல்லக்கூட இந்த சந்தோஷம். சந்தோஷம் எப்படி வருது? ஒரு நல்லது, ஒரு செயல் ஈடுபடுறோம், அதில் அச்சீவ் பண்ணுறோம், அப்புறம் வந்து ஒரு வெற்றி அடைகிறோம், அந்த மாதிரி ஜாயின் தோன்றும் இல்லையா? அந்த மாதிரி நல்ல விஷயங்கள் இது வந்து சந்தோஷத்தை கொடுக்குது. ஸோ இந்த இன்பமும் இந்த சந்தோஷமும் சேர்றப்போ அது வந்து ஒரு என்ன சொல்ற ஹாப்பினஸ், ஆனந்தமா மாறுது அப்படின்னு சொல்றது. சச்சித் ஆனந்தம் நீங்க சொல்லுவீங்க அடிக்கடி. அது சத்துன்றது நமக்கு தெரியும் உண்மை, சித்துன்றது புத்தி, ஆனந்தம் தெரியும். இது எனக்கு ஒரு கேள்வி என்னன்னா, சத்துக்கு அப்புறம் சித்துக்கு அப்புறம் ஆனந்தம் அப்படி எடுத்துக்கணுமா, இல்ல சத்தும் அதாவது ட்ரூத்தும் அப்புறம் வந்து அந்த புத்தியும் சேர்ந்ததுதான் ஆனந்தம் அப்படின்ற எப்படி எடுத்துக்க? எனக்கு அந்த தெளிவு வேணும் எனக்கு. சத்து சித் அனந்தம் என்பது தனிப்பட்டதல்ல, அது ஒன்றுதான். சத்து இருந்தால் சத்து என்பது நித்தியம் என்று சொல்லலாம், அழிவில்லாதது, நிரந்தரமானது, மறையாதது. எது மறைந்தாலும் அது மறையாது இருக்கக்கூடிய வஸ்து சத்து. அது எப்பவும் இருக்கிறதுனால அது சத்தியமாகவும் எடுத்துக்கொள்ளலாம். அதை வச்சு சத்தியம் எது நிறைய இருக்கோ அதில் தானே சத்தியம் பண்ண முடியும். எப்பவுமே எது மாறாமல் இருக்கோ அது மாதிரி ஒரு சத்து. அது எப்ப இருக்கும் அந்த உண்மை நிலைப்பாடு, ஒரு எப்பவுமே இருக்கக்கூடிய ஒரு நிலை எப்ப இருக்கும்னா, அது அறிவுபூர்வமா இருந்தா தான் இருக்க முடியும். இல்லைன்னா ஒரு அறிவு வந்து அந்த அறிவால் அது புரிந்து கொண்ட ஒரு நிரந்தரம். அறிவு சேர்ந்தா தான் அந்த நிரந்தரமே தெரியும். நிரந்தரமா இருக்கும் பொழுது எல்லா அறிவும் அதுக்கு இருக்கும். ஏன்னா எல்லாத்தையும் எப்பவும் பார்த்து கொண்டிருக்கிறது அறிவு. ஆனந்தம் என்பது என்றைக்கும் இருக்கக்கூடிய நிலையான ஒரு நிலை, ஒரு இயல்பு, எல்லாவற்றையும் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நிலை ஒரு மனிதனுக்கு இருந்தால் எல்லாருக்கும் நினைச்சாலே அவங்களுக்கே புரியும். ஆனந்தம் தானாகும். தெரியாமல் இருப்பதுதான் பயம், சோகம், எதிர்பார்க்காமல் நடப்பதுதான், நிரந்தரமாக இல்லாததுதான் வாழ்க்கையின் ஸ்லோகம். வேதாந்தம் என்ன சொல்றது? நீங்க முதல்ல கேட்டீங்க, ஆனந்தம்ன்றது வந்து சந்தோஷமா, ஜாயா, ஹாப்பினஸ், இதெல்லாம் வந்து ஜென்ரலா மனிதனுக்கு, 6 அறிவு உள்ள மனிதர்களுக்கு சென்சரி பர்செப்ஷன், சென்சரி ஞானேந்திரியம்னு சொல்லுவோம். 5 புலன்களில் தெரியக்கூடிய ஒரு உணர்ச்சிகளை நாம் சந்தோஷம் என்று எடுத்துக்கொள்வோம். அதுக்கு ஹேங் ஓவர் உண்டு. அது மறைஞ்சப்புறம் அது தேடும். அது ஒரு விதமான ஹாப்பினஸ். இன்னொரு ஹாப்பினஸ் மனசளவுல, குழந்தை வந்துட்டான், அம்மா பொண்ணு, அம்மாவுக்கு சந்தோஷம். அது எந்த சென்சஸ்லயும் வரல, மனசால வருது. இது ஒரு சந்தோஷம். மனசு, புத்தி, அகங்காரம். என்னை யாருக்கும் பிரைஸ் பண்ணாங்க, நிம்மதியா இருக்கு, அது ஒரு சந்தோஷம். அகங்காரத்தோட போகும். இது எல்லாம்
சச்சிதானந்தத்தில் இருக்கக்கூடிய ஆனந்தத்தை தவிர்த்து இருப்பது, அதை சார்ந்து இருப்பது. சச்சிதானந்தத்தில் சொல்லப்பட்ட ஆனந்தம் அனந்தம், எப்பவுமே இருக்கக்கூடியது. அதாவது இப்ப நினைத்து பார்த்தார்கள் என்றால் ஒரு சின்ன ஒரு குறிப்பீடு சொல்லி நான் அதை அப்புறம் விவரமா பேசுவோம். அப்புறம் அதாவது ஒரு ஒரு நம்மளுக்கு வேண்டுதல் வேண்டாமை இல்லாம ஒரு நாள் எழுந்திருக்கோம் வைங்க, எதிர்பார்ப்பே இல்லாத நிம்மதியான போதும் என்ற மனதுடன் எழுந்திருப்பவனுக்கு ஒரு ஆனந்தம். அந்த ஆனந்தத்தின் அடிப்படை இதுதான். இன்னைக்கு உலகத்துல அன்பு கிடைத்த ஆனந்தம், அந்த அன்பே ஆனந்தத்தில் இருந்து வருவதுதான். சோ சச்சிதானந்தம்ன்ற அதுல சொல்லக்கூடிய ஆனந்தம் அனந்தமானது, எப்பொழுதும் இருக்கக்கூடியது, அறிவுள்ளது, எதுவும் எதிர்பார்க்காம இருக்கு, எல்லாம் இருக்கிறது அதனிடம், இல்லாதது இல்லை என்ற நிலைமையில் இருக்கக்கூடிய ஆனந்தம். நம்மளுக்கு மிட்டாய் சாப்பிட்டா, தித்திப்பு சாப்பிட்டா இருக்கக்கூடிய ஆனந்தம், இது ரெண்டும் வெவ்வேறுன்னு புரிஞ்சுக்கணும். எனக்கு இன்னொரு கேள்வி, இப்போ வந்து நம்ம வாழ்க்கை வாழ்வதற்கு வாழ்ந்துட்டு தான் இருக்கணும். ஆனா பல பேர் வந்து வாழ்க்கையில் இருந்து கொண்டிருக்கிறோம், எக்ஸிஸ்டிங் அப்படின்ற மாதிரி. இது ரெண்டுத்துக்கு டிஃபரன்ஸ் இருக்கு இல்லையா? எக்ஸிஸ்டிங்க்கும் லிவிங்க்கும் டிஃபரன்ஸ். அதுக்கு நிறைய பேருக்கு நிறைய வழிகள் இருக்கு. ஒரு மலைக்கு உச்சி போனோம்னா நிறைய வழிகள் இருக்கு. ஏரோப்ளேன்ல போகலாம், நடந்து போகலாம், கார்ல போகலாம், அந்த மாதிரி இருக்கு. ஆனா உங்களோட பார்வையில, ஆன்மீக பார்வையில 3 கிரிட்டிக்கல் வேஸ், பாத்வேஸ் டு லீட் அ ஃபுல்ஃபில்லிங் லைஃப் அப்படின்னா நீங்க என்ன சொல்லுவீங்க சுருக்கமா? அதாவது மக்கள் எந்த நிலையில இருக்காங்களோ அவங்களுக்கு அந்த நிலைக்கு தகுந்தபடி ஒரு ஒரு பாதையை எடுத்துக்கணும். யோகா அப்படின்றது அத்தனை இணைப்புன்னு அர்த்தம். எதோட இணைப்பு? உன்னுடைய உண்மையுடன் இணைப்பு. யோகா என்றால் இணைப்பு, உண்மையுடன் இணைப்பு. அது நான் எந்த இடத்துல இங்கேருந்து இருக்கிறவங்க 100 கிலோமீட்டர் இணைப்புக்கு வேற எக்யூப்மெண்ட் தேவை, 1 கிலோமீட்டருக்கு 1 அடிக்கு வேற தேவை உபகரணம். அதுக்கு தகுந்தபடிதான் வாழ்க்கையில் நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு வழிநடை. இதுல கர்ம யோகம், ஞான யோகம், ராஜயோகம் ஒவ்வொன்றும் சொல்றாங்க. விவரமா அதை பார்த்தோம்னா அது புரியும். ஸோ எந்த வழிமுறை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற கேள்விக்கு நான் சொல்வது, நீங்கள் எது உங்களுக்கு தகுந்ததாக தெரிகிறதோ அதில் ஆரம்பிக்கலாம். ஞானிகள், நம்ம முதியோர்கள், ரிஷிகள்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா உங்களை அடுத்த நிலைக்கு அதை எடுத்துக்கொண்டு சென்று விடும். நம்ம தேடல் இல்லை. ஒரே ஒரு வரியில சொல்லணும்னா, அர்ஜுனன் கேட்கிறான் கிருஷ்ணனை பகவத்கீதையில, கிருஷ்ணா நான் எப்படி வாத்தியாரை தேடுறது? நீ தயாராயிட்டீன்னா நானே வாத்தியாரா வருவேன். இதுதான் உண்மை. இதுதான் உண்மை. அப்படித்தான் சொல்றதுதான் தர்மம். சரீர மன புத்தி, பாடி மைண்ட் இன்டெலெக்ட்னு சொல்றோம் இல்லையா? 3 எக்யூப்மெண்ட்னு சொல்றோம். ஆங்கிலத்தில் எக்யூப்மெண்ட்ஸும் ஒன்று தான். எக்யூப்மெண்ட்ஸ்ன்ற வேர்டு இல்லை, ப்ளூரல் கிடையாது. ஒன்றா இருந்தாலும் எக்யூப்மெண்ட் தான், 3ஆக இருந்தாலும் எக்யூப்மெண்ட் தான். ஸோ இந்த 3 எக்யூப்மெண்ட்ல நம்ம வந்து இன்டெலெக்ட்ன்றது, இந்த பகுத்தறிவுன்றது நான் புரிஞ்சுக்கிற வரைக்கும் அப்படி. இப்போ இந்த அறிவு சொல்றோம் இல்லையா, இந்த புத்திக்கும் அறிவுக்கும் என்ன வித்தியாசம்? அடிப்படை வித்தியாசம்
அறிவு என்பது நாலெட்ஜ்னு இங்கிலீஷ்ல சொல்றோம். அதை பற்றிய விவரங்கள், ஒரு பொருளை பற்றியோ ஒரு செயலை பற்றியோ இருக்கக்கூடிய விவரங்கள் அறிவு. இன்டலெக்ட் என்பது நுண்ணறிவு. பகுத்தறிந்து நுண்ணறிவாக அது ஆகிவிட்டதால் அது இன்டலெக்ட் ஆகிறது. எப்படின்னா, ஒரு கம்ப்யூட்டர் வாங்குறோம், அதுக்குள்ள இருக்கக்கூடியது ரீட் ஒன்லி மெமரி, ராம்னு ஒன்று இருக்கு. அது அதனுடைய அறிவு பொருள். ரேபிட் ஆக்சஸ் மெமரி நம்ம சாஃப்ட்வேர் பில்டப் பண்றோம், அதை உபயோகப்படுத்தணும். எப்படி உபயோகப்படுத்தினால் எப்படி வரும் என்றது ஒரு சாஃப்ட்வேர் பண்றோம். அதுல இன்டலெக்சுவல் காம்பனன்ட் அதிகம். இன்ஃபேக்ட் இன்டலெக்சுவல் நாலேஜை பிரிக்க முடியாது, ஒண்ணுக்கு ஒன்று சப்போர்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கும். வளர்ச்சியில இன்டகிரேட் ஆயிட்டே இருக்கணும், ஆயிட்டே இருக்கும். புத்தியில் தெளிவடை, புத்தி நல்லது கெட்டது பகுத்தறிவுன்றதுனால பகுத்து பார்க்கணும், அதுதான் பகுத்தறிவு. ஸோ நல்லது கெட்டது, இது உபயோகம், இது உபயோகம் இல்லாதது, இது நிறைய நாள் இருக்கும், நிறைய நாள் இருக்காது என்பதை அதனுடைய நுணுக்கங்களை புரிந்து கொண்டது, அறிவுடன் கலந்து புரிந்து கொண்டது இன்டலெக்ட். இந்த ஸோ நான் எப்படி இதை பார்க்குறேன்னா, அவகாட்ரோஸ் நம்பர் இந்த நம்பர் அப்படின்னு ஒரு விஞ்ஞானத்தில் இருக்கு, கெமிஸ்ட்ரியில். அந்த நம்பர் இருக்குன்னு தெரியறது அறிவு. அந்த அறிவை வைத்துக்கொண்டு அதை கண்டுபிடித்து சொன்ன அவகாட்ரோ என்ற விஞ்ஞானியின் கையில் இருந்தது அந்த புத்தி, அதை பற்றிய புத்தி. அதை அவர் எடுத்து சொன்னார். அதையே நாம் புரிந்து கொண்டால் அந்த புத்தி நம்முடையது. ரொம்ப தெளிவாக சொன்னீங்க. இன்ஃபேக்ட் நம்ம மிருகத்தையும் மனிதனையும் வேறுபடுத்துறது அந்த இன்டர்நெட் அப்படின்னு சொல்றீங்களா? ஸோ அந்த நீங்கள் சொன்ன அந்த கம்ப்யூட்டர் அந்த ஓமானம் ரொம்ப பொருத்தமாக. இப்போ இந்த அவகாட்ரோ நம்பர்னு ஒன்று சொன்னீங்க, அது காமன் மேனுக்கு புரியுமான்னு தெரியல, கெமிஸ்ட்ரி படிச்சவங்களும் புரிஞ்சிருக்கும். ஸோ அது கொஞ்சம் சுருக்கமாக சொல்லுங்க. அதாவது அவகாட்ரோ நம்பர் என்பது ஒரு 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 வெயிட்டில் இல்லை ஒரு அளவுகளில் எவ்வளவு அணுக்கள் இருக்கிறது என்பதை சொல்கிறது. 6.023 into 10 to the power of 23 என்பது எந்த ஒரு தாத்துவா இருந்தாலும் அதனுடைய அளவில், அதனுடைய பேசிக் அளவில் அவ்வளவுதான் இருக்கும் அப்படின்றது ஒரு நம்பர். அந்த அவகாட்ரோன்ற சயின்டிஸ்டோட இதுலேருந்து பார்த்தோம், நோக்கத்திலேருந்து பார்த்தோம்னா, அவருக்கு இந்த மாதிரி ஒன்று கரெக்டா இப்படி இருக்கணும்னு தோணியிருக்கணும். அது அறிவு விஷயம் இருக்கு. அதை பலவிதமாக எடுத்து பார்த்து பகுத்து இதை நிலைநாட்டி, இதுதான் காரணம், இதுதான் ஆதாரம், இதுதான் இந்த நம்பர், இதுக்கு காரணம், இதனுடைய மாறாமல் இருப்பதற்கு இதுக்கு காரணம் என்பதெல்லாம் புத்தி சேர்ந்தது. புரியுது. நண்பர்களே, ஒரு சமூகம் உயர்வது பெரிய பேச்சுகளால் மட்டுமில்லை, சிறிய செயல்களை தொடர்ந்து செய்வதனால்தான். மலைவாழ் பெண்கள் ஒரு காலத்தில் உதவி பெறுபவர்களாக இருந்தார்கள், கருதப்பட்டார்கள். இன்று அவர்கள் உருவாக்குபவர்கள். வாழ்க்கை மட்டுமல்ல, மரியாதையும் தன்னம்பிக்கையும் எதிர்காலத்தையும் தான். டாக்டர் சவுந்தரராஜன் அவர்களின் முயற்சி நமக்கு ஒரு சின்ன நினைவூட்டல். பணமோ பதவியோ இல்லாமல் கூட மனம் இருந்தால் மாற்றம் செய்யலாம். இப்போது ஒரு கேள்வி உங்களிடம். நாம் பார்வையாளர்களாக மட்டும் இருக்க போகிறோமா, அல்லது மாற்றத்தின் ஒரு சிறிய காரணமாக கூட மாறப்போகிறோமா? இந்த பெண்கள் தயாரிக்கும் ஆர்கானிக் பொருட்களை வாங்குங்கள். அவர்களின் கதையை மற்றவருடன் பகிருங்கள். உங்களால் முடிந்த அளவில் நிதி, திறமை, நேரம் ஏதாவது ஒன்றை வழங்குங்கள். ஒரு லைக் கூட சில நேரங்களில் ஒரு கதவை திறக்கும். மனமார்ந்த வேண்டுகோள், இப்படிப்பட்ட முயற்சிகளை ஆதரியுங்கள், ஊக்குவியுங்கள்.
மாற்றத்தில் பங்கெடுத்துக் கொள்ளுங்கள்.